இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். நம்மள ஏமாத்துறதுக்காக பசுபதி அனுப்புன குடும்பம் அப்படின்னு ஆதாரத்தோட விஜய் நிரூபிக்க வரதும், அந்த சமயத்தில வந்து நம்ம அப்பாவ பத்தி தப்பா பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லாரும் குடும்பமே யோசிக்கிறதும் தான் வந்து முக்கியமான ப்ரெடிக்ஷனா இருக்குது இப்ப. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப குடும்பம் எல்லாமே வந்து ஒரு மாரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. சரி இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவசர அவசரமா கிளம்புவோம். கிளம்பி போய் நேரா போய் ரெஜிஸ்ட்ரேஷன பண்ணிரலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எல்லாரும் சொல்ல, அத தான் வந்து கங்காவும், யமுனாவும் திருப்பி திருப்பி சொல்றாங்க. எனக்கும் காவேரிக்கும் இருக்கிற பிரச்சனை வேறம்மா. நாங்க சும்மா எங்களுக்குள்ள ஒரு குட்டி போட்டி பொறாமலாம் தங்கச்சிங்களுக்குள்ள அக்காக்குள்ள இருக்கிறது தான். ஆனா இப்ப இந்த சமயத்துல நமக்கு வந்து இந்த வீடு நம்ம கை மீறி வேற ஒருத்தவங்களுக்கு போயிடக்கூடாது. அது அப்பாவுடைய குடும்பமாவும் இருக்கட்டும், இல்ல அது ஒரு பொய் குடும்பமா இருக்கட்டும். இதை டிலே பண்ணாம நம்ம முதல்ல வந்து காவேரி பேர்ல வீட்டை மாத்திட்டோம்னா அது வேற மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டு போய்க்கலாம். அது அப்பா பேர்ல இருக்க வரைக்கும் இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல உடனே இப்ப விஜயும் யோசிக்கிறாரு. யோசிச்சு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பண்ணி இப்போ வந்து இப்போ கிளம்பும் போது முந்தின நாள் எப்படி வந்து கிளம்பும் பொழுது அவங்க வாசல்ல நின்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அவங்க கிளம்பி வரும் பொழுதே வந்து பார்த்தா வாசல்ல அந்த 2 பேர் இருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு வந்து பார்த்தா கிருஷ்ணாவும் சிந்துவும். ஸோ அதுவும் நதிகள் பேர் தான். கிருஷ்ணாவும் சிந்துவும் சேர்ந்து உள்ளார வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தா வந்து எங்க கிளம்பிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களா, சரி போங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்கு, எங்களை கேட்காம யாரும் இந்த வீட்டை விற்க முடியாது அப்படின்னு நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு கடை 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 அப்படின்னு வந்து ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கோம், இந்தாங்க பாருங்கன்னு நீட்டுறாங்க. நமக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இவங்க எவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க. நம்ம குடும்பம் நல்லவங்க குடும்பம் எப்பயுமே கொஞ்சம் மெதுவாக தான் இருக்காங்க சீரியல் எல்லாம். ஸோ இப்போ இந்த சமயத்தை இதை வந்து பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற தருணத்தில் இப்போதான் வந்து இவங்களுடைய வேகத்தை பற்றி இப்போ லைட்டாக விஜய்க்கு ஒரு சந்தேகம் வருது. விஜய் என்ன பண்ணுறாரு, நிவினை தனியாக கூப்பிட்டு வச்சு இதில் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தோணுது நிவின், அது எப்படி கரெக்டாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்பொழுது நானும் காவேரியும் வந்து அந்த வீட்டை வாங்கிக்கலான்னும் போது கங்கா யமுனாலாம் ஒத்துக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி திட்டி கடைசியாக அந்த வீட்டை ஒத்துக்கிட்டு சரி ஓகே இப்போ தான் விற்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பி வரோம். இதை பெருசாக யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் வந்திருக்கோம். வந்தோடனே இது நடக்குதுன்னா இதில் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மா கிட்டக்க நான் கொடைக்கானல் வரேன்னு சொல்கிறதோ இல்லை நான் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது உங்கள் அம்மா அந்த விஷயத்தை அவங்க அண்ணனான பசுபதி கிட்ட சொல்ல, பசுபதி அந்த வீட்டை அவனுக்கு எப்படி விற்று நிம்மதியாக இருந்துறானுங்கன்னு பார்த்துடலாம், அந்த குடும்பத்தையே மொத்தமாக நிம்மதியை கெடுக்கணும்னு திடீர்னு இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்காங்களோன்னு தோணுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரி உட்பட அத்தனை பேருமே அவங்க அப்பாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அத்தை சாரதாலாம் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவரை. அந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷன் இந்த குடும்பத்துக்காக உழைச்சாரு, எல்லாம் பண்ணாரு, கடைசியில் இவங்க கூட இறந்தும் போனார். ஆனால் அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு பேசும்பொழுது அவரை பற்றி நான் பார்த்ததில்லை, ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு யோசிக்கும் பொழுது அவர் வந்து அப்படிப்பட்டவர் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்ல, அதே விஷயத்தை தான் வந்து இங்கே திருப்பி நிவினும் சொல்கிறார். எனக்கும் அப்படி தான் தோணுது. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா, இவங்க திமிரு, இவங்க நடந்துக்கிறது எல்லாம் பண்ணி பார்த்தா அவங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தோணுது. அதுவும் அந்த கிருஷ்ணா பேசும்பொழுதுலாம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்படிங்கும் போது சரி ஓகே, இதுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் திருப்பி உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து பேசலான்னு கூப்பிட்டு இவாங்க நம்ம வந்து பேசிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா சொத்தை பாதியாக பிரித்து கொடுங்கங்கிறாங்க. சொத்தை பாதியாக பிரித்து கொடுக்குறதா? நாங்கள் என் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் இங்கே அல்லாடிக்கிட்டு இருந்தால் அந்த மனுஷனை ஃபாரினில் அனுப்பிவிட்டு அவர் கூட கூட வாழாமல் இருந்தேன் நான் என் சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ விஜய் வந்து டக்குன்னு அவருடைய அதிரடியான பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து திடீர்னு இவங்களுடைய சண்டையை அதிகரிக்க வைக்கிறார். வேணும்னே வந்து தூண்டி விட்டு இப்போ வந்து சாரதா, அதே மாதிரி அந்த பக்கம் அந்த லேடி, ப்ளஸ் வந்து இந்த சிந்து கிருஷ்ணாவோட வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு ஒரு வாக்குவாதமாக போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க கிட்டக்க இருந்து டிஎன்ஏ ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால வந்து அட்லீஸ்ட் இந்த கிருஷ்ணாவோடதோ இல்லை சிந்துவோடதோ ஒரு முடி கிடச்சா போதும். ஏன்னா அவங்க 2 பேரோட முடியை வச்சு மட்டும் தான் இது பண்ண முடியும். லைட்டாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை வந்து இந்த குடும்பத்தில் காவேரியோடையோ இல்லை வந்து கங்காவோடையோ யமுனாவோடையோ கம்பேர் பண்ணி பார்த்து இவங்க 2 பேரும் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு பார்ஷியல் டிஎன்ஏ மேட்ச் ஆனால் கூட ஓகே, வேறு வழி இல்லை, அதெல்லாம் உண்மை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அவர் பிளான் பண்ண கரெக்டாக அதே மாதிரி அந்த சண்டையில் வந்து அந்த சிந்துவுடைய ஒரு ஹேரையும் எடுத்து இவங்க பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க பாருங்க நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு அந்த கிருஷ்ணா சொல்லிடுறாரு. நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், இந்த வீட்டை விட்டு போனால் நீங்கள் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாற்றி வித்துருவீங்கன்னு எங்களுக்கு தோணுது, நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இந்த வீடு எங்களுக்கு தான்ட்டு எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்க மாதிரி இப்போ 2 குரூப்பும் இருக்க இந்த சமயத்தை தான் வந்து இப்போ விஜய் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க போக இந்த விஷயத்த பசுபதி பார்த்துடுறாரு. பசுபதி ஏதோ ஒரு திருட்டுத்தனம், நம்ம ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணால் இவனும் ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணுறாங்களா, என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவர் அதை யோசிச்சு அந்த லேபுக்கே போய் அதை கெடுத்து விட்டுலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் அதை பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேற ஏதோ கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்து அது வந்து இப்போ இந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை கொடுத்த மாதிரி ஒரு ஏமாத்திடுறாங்க இப்போ விஜயும் நிவினும் சேர்ந்து. ஸோ இப்போ அதனால வந்து அங்கே இந்த டெஸ்ட்டில் இல்லை ரிப்போர்ட்டில் போயிட்டு இதை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆனால் அதையும் கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எனக்கு எப்படியாச்சும் ஆதாரத்தோட வந்து எனக்கு சீக்கிரமாக அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 3 பேரும் ரொம்ப அட்ராசிட்டி
அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க. வேணும்னே திமிரா பேசுறது, எங்கள் அப்பா எங்கள் கூடலாம் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படிங்கிறது. இவங்க வந்து உங்கள்கிட்டலாம் கோவப்படுவாரா? எங்கள்கிட்டலாம் அப்படியே பாசமாக இருப்பார். டெய்லி சாயங்காலம் நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவர் மடியில் தான் போய் உட்காந்துப்பேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தான் வந்து ஊட்டி விடுவார் அப்படின்னு மாற்றி மாற்றி எதையோ அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் காவேரிக்கும் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் நம்ம அப்பாவை பிரிஞ்சு நம்ம கஷ்டப்பட்டோம், இவனுங்க ஒன்றா இருந்திருக்கானுங்க அப்படின்னு அவங்க அப்பா மேலே தான் கோவம் வருது. ஆனால் இது எல்லாமே இவங்களை தூண்டி விட்டு வெறுப்பேற்றி எப்படியாச்சும் வந்து இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கான பிளான் அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்போ இல்லாமலே போயிட்டு சொந்த அப்பாவே நம்பாத அளவுக்கு மாறிட்டாங்க இவங்க. ஸோ வந்து என்ன இருந்தாலும் வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெறும் 2 ஃபோட்டோவை வச்சும் அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சும் வருது. ஸோ இப்போ இந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி ஓகே நாங்கள் போயிட்டு வீட்டை விற்க போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி இருக்குது, நாங்கள் கிளம்பி போயிட்டு வரோம் அப்படின்னு திடீர்னு விஜய் வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறார். சொன்ன உடனே வீட்டை விற்கிறீங்களா, இந்த கோர்ட்டோட ஸ்டே இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயத்த நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பேசாமல் வீட்டை விற்கிறாங்கிறீங்க அப்படின்னு அந்த கிருஷ்ணா வந்து பேசும்பொழுதே வந்து இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சார் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படிங்க உள்ள போலீஸ் வந்து நிற்கிறாங்க. சார் நான் அப்போவே சொன்னால சார் இந்த வீடு எங்களுக்கும் உரிமை இருக்குது, அவர் எங்களுக்கும் அப்பான்னு ஃபோட்டோ காமிச்சோம், இந்த பாருங்கள் கோர்ட் ஸ்டேலாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் வச்சு இவங்க என்னன்னா வந்து திருப்பி வீட்டை வைக்க போகிறோன்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க, என்ன எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்களா, நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் சார், வீட்டெல்லாம் எங்களுடைய அனுமதி இல்லாமல் விற்கவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோளில் கை போடுறார். போலீஸ்காரர் தோளில் கை போட்டு அப்போ சந்தானம் தான் உங்கள் அப்பா, அவர் தான் உனக்கு கிருஷ்ணா நதி பேர் வச்சார் அப்படி தானே அப்படின்னு ஒன்று. ஆமாம்மா எங்கள் அப்பா தான் எனக்கு பேர் வச்சார் அப்படின்னு. ஓ சரி அப்படின்ட்டு தம்பி நீ சொல்லுப்பா அப்படின்னு விஜய்கிட்ட சொல்ல, விஜய் சந்தானம் உங்கள் அப்பாவும் கிடையாது, நீ சந்தானத்துக்கு பிள்ளையும் கிடையாது, இந்த பொண்ணு சந்தானத்துக்கு பிள்ளையும் கிடையாது, நீங்கள் முதல்ல வந்து 3 பேரும் வந்து அம்மா பிள்ளைங்களே கிடையாது அப்படிங்க. உடனே ஷாக்காக என்ன பேசுகிற அப்படின்னா வந்து டக்குன்னு எடுத்து ரிப்போர்ட்டை காமிக்கிறது. பார்த்தா ரிப்போர்ட்டில் வெறும் அந்த சிந்துவோட முடி மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவுடைய டிஎன்ஏ, இதுக்கப்புறம் வந்து அவங்க இங்கே வீட்டில் தலை செய்யும் போது அந்த சீப்பில் வந்து எடுத்தது அந்த லேடியோடது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இவங்களோட பிள்ளைங்க இவங்க இல்லைங்கிறதும் நிரூபணமாகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியும் கிடையாது, ப்ளஸ் இந்த முடிக்கும் இந்த டிஎன்ஏவுக்கும் சந்தானத்தோட டிஎன்ஏ அதாவது வந்து காவேரி கங்காவுடைய டிஎன்ஏவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ப்ரூஃபே கிடைச்சிருச்சு. அப்படின்னா நீங்கள் 3 பேரும் 3 வெவ்வேறு ஆள், உங்களை வந்து ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து உங்களை கூப்பிட்டு வந்து 3 பேரையும் ஒரு குடும்பம்னு சொல்லி நடிக்க அந்த பசுபதி அனுப்பி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் யாரும் அது கிடையாதுங்கிறதுக்கான டிஎன்ஏ ஆதாரம் இருக்குது. இன்னும் உங்களை இப்போ கூப்பிட்டு போய் 4 தட்டு விசாரிச்சா யார் அனுப்புனா, நீங்கள்லாம் முதல்ல யார், எந்த ட்ராமா கம்பெனிலேருந்து வந்திருக்கீங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி பேச அப்படியே கங்கா ஷார்க்காக இந்த பக்கம் காவேரி அடா பாவினான்னு பலாரும் இந்த பக்கம் சிந்தூர்லேருந்து அந்த ரேடியோலாம் போட்டு எல்லாரும் மாற்றி அடிக்க, அடிக்காதீங்கப்பான்னு போலீஸ் தள்ளி விட்டுட்டு வா வந்து முதல்ல வண்டியில் ஏறு, முதல்ல வந்து உண்மையெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் உங்களை யார் அனுப்புனான்ட்டு அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போகும்பொழுது தான் ஐயோ நம்ம அப்பாவே நம்ம சந்தேகப்பட்டு அதுக்குள்ளே இப்படி பேசிட்டோமே, அந்த மனுஷன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் நம்ம எல்லாருமே, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். நம்மலாம் நம்பிக்கை இழந்தாலும் நம்மளுடைய மருமகன்கள் அதை நம்பிக்கை இழக்காமல் எவ்வளோ தூரம் போய் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் வந்து சூப்பராக கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ அந்த சந்தானத்தோட ஃபேமிலியாக தான் இருந்தால் அந்த சந்தானத்தோட பேரையே மொத்தமாக கெடுக்கிற மாதிரி பல திருப்பங்கள் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக் குடும்பமாக இருக்குமா இல்லை நெச்ச குடும்பமாக இருக்குமா சந்தானத்துக்குங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.